இன்றைக்கி வரக்கூடிய பெரும்பாலான வண்டிகளில் கிக்கர் வந்து இருக்கிறது கிடையாது. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப நாள் கழித்து வண்டியை எடுக்கும்போது சோக்கு யூஸ் பண்ணி கிக்கரை யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, கிக்கர் இல்லாத வண்டிக்கு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் நிறைய பேர்த்துக்கு பதிலும் வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வண்டியில் ஏன் கிக்கரை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். கிக்கரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் குக்கோ எஃப்எம்மோட டவுன்லோட் லிங்க் இருக்குது. உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் இன்றைக்கி கிறிஸ்மஸ் சேல் வந்து போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மட்டும்தான். இதோட ஒரு மாதத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் 39 ரூபா தான். இந்த குக்கோ எஃப்எம் அப்படின்றது ஒரு ஆடியோ புக் லைப்ரரி. நம்ம கடையில் போய் ஒரு புக்கு வாங்கினாலே அதோட விலை குறைஞ்சது 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் இதில் எல்லா விதமான பாப்புலரான புத்தகங்களும் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 மணி நேரத்துக்கும் அதிகமாக கேட்கக்கூடிய இந்த புத்தகங்கள் ஒரு மாதத்துக்கு வெறும் 39 ரூபா தான். ஸோ உடனே டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கோடை பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் பற்றின உங்களோட கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். என்னென்ன விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கையும் கொடுக்குறேன். இந்த வண்டியிலலாம் கிக்கர் எதுக்காக? நமக்கு தெரியும் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுக்காக நம்ம தனியாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து இன்ஜினை சுற்ற விட்டு அதுக்கப்புறமா அது சுற்றுது? ஏன்னா ஒரு மோட்டார் இருக்குது அப்படின்னா சுவிட்சை போட்டோம்னா அது ஓட போகுது. அதே மாதிரி ஏன் இந்த இன்ஜின் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ஜினில் அந்த ஃபியூவல் வந்து உள்ளே வருது. திரும்ப அந்த ஃபியூவலை அழுத்தி அதை நம்ம பற்ற வைக்கும்போது ஒரு வெடிப்பு நிகழுது. அந்த வெடிப்பு 2 ரொட்டேஷனை உருவாக்குது. ஸோ அந்த பிஸ்டன் கீழே போகுது, மறுபடியும் மேலே வரும்போது அது உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட்டை அது வெளியில் தள்ளிடுது. திரும்ப அடுத்த ரொட்டேஷனுக்கு தேவையான ஃபியூவலை மறுபடியும் உள்ளிழுத்துக்குது. அந்த இன்ஜினில் ஒரு ரொட்டேஷன் உருவாகணும் அப்படின்னா அந்த ரொட்டேஷனுக்கு தேவையான ஃபியூவல் இன்புட்டை அதோட முந்தைய ரொட்டேஷன் தான் கொடுக்குது. ஆரம்பத்தில் இந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பவரை மேட்ச் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த மோட்டாரோ அதே மாதிரி அதை இயக்கக்கூடிய ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியோ வந்து இருக்கலை. அதனால தான் இந்த கிக்கர் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்து அது மூலமாக நம்ம இந்த இன்ஜினை சுழல வச்சுட்டு இருந்தோம். ஆனால் டெக்னாலஜி வளர வளர அதுக்கு தகுந்த மோட்டாரும் அதே மாதிரி அந்த பவரை கொடுக்கக்கூடிய பேட்டரியையும் வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டார் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த செல்ஃப் ஸ்டார்ட் கூடவே நமக்கு கிக்கரும் வந்துட்டு இருந்தது. இதுக்கு காரணம் என்னென்னா, ஆரம்பத்தில் இந்த மோட்டாரை அடிக்கடி இயக்கும் போது இந்த பேட்டரி சீக்கிரமே ட்ரைன் ஆயிரும். ஸோ இப்படி ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கிக்கரை பயன்படுத்தி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆகும். அதே மாதிரி பேட்டரி இல்லாத கண்டிஷன்லையும் நம்ம கிக்கரை பயன்படுத்தி ஸ்டார்ட் பண்ணி மட்டுமே இந்த இன்ஜினை ரன் பண்ண வைக்க முடியும். இப்போ வர்ற வண்டிகளில் இந்த கிக்கரை மொத்தமாகவே தூக்கிட்டாங்க. பேட்டரி இம்ப்ரூவ் ஆயிருச்சா, பேட்டரி வந்து ஃபெயிலியரே ஆகாத கட்டத்துக்கு போயிட்டான்னு சொல்லி கேட்டால் அது கேள்விக்குறி தான். ஏன்னா கிக்கர் இல்லாத வண்டிகளில் பேட்டரி ஃபெயிலியரும் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக ஒரு அடிஷ்னல் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய இந்த கிக்கரை எதுக்காக நம்ம ரிமூவ் பண்ணணும்? இந்த ஃபியூவல் உள்ளே வருது இல்லையா, இந்த உள்ளே வரக்கூடிய மெக்கானிசம் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று கார்புரேட்டர், இன்னொன்று ஃபியூவல் இன்ஜெக்ஷன். இந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது அட்வான்ஸாக வந்தது. சரி, இந்த கார்புரேட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இந்த இன்ஜின்குள்ளே ஃபியூவல் வர்றது அதுவாக தன்னால் வரவோ இல்லைன்னா எதுவும் மோட்டார் வச்சு நம்ம பம்ப் பண்ணவோ செய்யலை. நமக்கு இங்கே ஒரு வெடிப்பு நிகழுது இல்லையா, வெடிப்பு நிகழ்ந்த உடனே அந்த எக்ஸாஸ்ட் வெளியில் போயிடுது. வெளியில் போனதுக்கப்புறம் அந்த வால்வு க்ளோஸ் ஆயிரும். அப்போ இங்கே ஒரு வெற்றிடம் வந்து உருவாகுது. அப்போ அந்த பிஸ்டன் கீழே இறங்கும்போது அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த வெளியிலேருந்து காற்று வந்து உள்ளே இழுக்கப்படுது. அப்போ அந்த ரொட்டேஷனில் உள்ளே வரக்கூடியது காற்று தான். அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக காற்று தான் வந்து உள்ளே இழுக்கப்படுது. அந்த காற்றோட ஃபியூவலும் வந்து கலந்து வருது. இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பெர்னோலிஸ் பிரின்சிபல். இதை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி A4 ஷீட் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த A4 ஷீட்டை இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. வச்சிட்டதுக்கப்புறமா இதை இப்படி விட்டிங்கன்னா இது வளைவாக மாறிடும். ஸோ அப்படி மாறிட்டதுக்கப்புறமா இதுக்கு மேற்புறமாக நம்ம ஹை வெலாசிட்டி ஏரை வந்து கொடுக்க போகிறோம். அதாவது அதிக திசை வேகத்தில் காற்றை வந்து செலுத்த போகிறோம். ஸோ அதை செலுத்துறதுக்கு நான் வந்து ஹேர் ட்ரையரை பயன்படுத்துகிறேன். ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு இந்த பேப்பரோட மேற்புறத்தில் அதிவேக காற்றை நம்ம செலுத்தும் போது அங்கே குறைந்த காற்றழுத்தம் உருவாகுது. இந்த குறைந்த காற்றழுத்தத்தை சமநிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று மேற்புறமாக போகுது. அப்படி போகிறதுனால இந்த பேப்பரை அது மேற்புறமாக தூக்குது. இது இந்த ஹேர் ட்ரையரால் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இது மேற்புறமாக நம்ம ஊதுனாலும் கூட கீழே இருந்து பேப்பர் வந்து மேற்புறமாக வரும். இதே மாதிரி தான் கார்புரேட்டர்லையும். கார்புரேட்டரில் காற்று போகிறதுக்கு ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூபு கீழே
ஃபியூவலோட எரிபொருளோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இன்ஜின் காற்றை இழுக்கும்போது அந்த காற்று அதிவேகத்தில் இந்த டியூபுக்குள்ளே வரும். அப்படி வரும்போது அங்கே குறைந்த அழுத்தம் உருவாகுது. குறைந்த அழுத்தத்தினால கீழே இருக்கக்கூடிய அந்த லிக்விடில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அப்படி கொடுக்கறதுனால இந்த கீழே இருக்கக்கூடிய எரிபொருள் மேலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டியூபுக்குள்ளே போகுது. ஸோ காற்றும் எரிபொருளும் சேர்ந்து இன்ஜின்குள்ளே போகும். பைக்லலாம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அடிக்கடி சர்வீஸ் பண்ணும்போது மாற்றணும்னு சொல்லுவாங்க. அந்த ஏர் ஃபில்டர் மூலமாக தான் இந்த இன்ஜின்லேருந்து காற்று வந்து இழுக்கப்படுது. அப்படி இழுக்கப்படும் போது தான் அது கார்பரேட்டர் வழியாக அந்த ஃபியூவலையும் சேர்த்து உள்ளே கொண்டு போகுது. இந்த கார்பரேட்டர் மூலமாக எரிபொருளை இன்ஜினுக்கு கொடுக்கறதுல சில பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம எஃபிஷியண்ட்டாக, அதாவது நம்ம காற்றையும் எரிபொருளையும் சேர்த்து கொடுக்குறோம் இல்லையா, இதை சரியான அளவில் கொடுத்து நமக்கு தேவையான அந்த வெடிப்பை, அந்த கம்பஷனை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான ரேஷியோ வந்து 14.7:1. அதாவது 1 கிராம் பெட்ரோல் இருக்குது அப்படின்னா அந்த பெட்ரோலு சரியாக எரிஞ்சு அந்த கம்பஷனை கொடுக்கறதுக்கு நம்ம 14.7 கிராம்ஸ் அளவுக்கான காற்றை வந்து உள்ளே கொடுக்கணும். இந்த 14.7 அப்படின்றது காற்றோட அளவீடு தான், ஆக்சிஜனோட அளவீடு கிடையாது. இதில் ஆக்சிஜன் அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். இதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, நமக்கு தேவையான அந்த எஃபிஷியண்ட்டான 14.7:1 ரேஷியோக்கான அந்த ஃபியூவலை வந்து உள்ளே கொடுக்க முடியாது. இந்த ரேஷியோ வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் மாறுபடும். ஒவ்வொரு ஸ்ட்ரோக்லையும் இந்த எரிபொருளும் காற்றும் எந்தளவு மிக்ஸ் ஆகுது அப்படின்றது ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கை பொறுத்தும் மாறுபடும். இந்த மாதிரி மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம நினைக்கக்கூடிய மைலேஜை வந்து இந்த கார்பரேட்டரில் எடுத்துகிட்டு வர முடியாது. அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கம்பஷனையும் எஃபிஷியண்ட்டாக கொண்டு வர முடியாது. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது. அதாவது அந்த காற்றை உள்ளே இழுக்குது இல்லையா இன்ஜினு, அப்படி இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபியூவலை எடுக்கிறத கார்பரேட்டர்னு சொல்கிறோம். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபியூவலை எடுக்காமல் நம்மளே ஒரு கண்ட்ரோல் நாசில் மூலமாக லிமிட்டடாக அந்த ஃபியூவலை கொடுத்தோம் அப்படின்னா அதை தான் இந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷனில் பண்ணுறாங்க. இந்த நாசில் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, இதில் சென்டரில் ஒரு மெட்டல் ராடு இருக்கும். இதில் 2 பக்கமும் காயில்ஸ் இருக்கும். இந்த காயிலுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்கும்போது இது மேக்னெட்டாக மாறும். அதனால் நடுவில் இருக்கக்கூடிய ராடை பிடிச்சி இழுக்கும்போது அந்த கேப் வழியாக ஃபியூவல் வந்து உள்ளே போகும். இப்போ இந்த நாசில் மூலமாக நம்ம அதிகமான எரிபொருளை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருக்கு இல்லையா, இதை நம்ம அதிக நேரம் ஆன்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மெட்டல் ராடு ஓப்பன்லேயே இருக்கும். அப்போ அதிகமான ஃபியூவல் வந்து உள்ளே போகும். இது வந்து அந்த நாசிலோட வேலை மட்டும்தான். அந்த நாசிலுக்கு பின்னாடி ECU அப்படின்ற ஒரு யூனிட் இருக்குது, இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட். இந்த யூனிட்டோட வேலை என்ன அப்படின்னா, இது எல்லா பக்கத்துல இருந்தும் இன்புட்ஸை வந்து வாங்கும். த்ராட்டில் சென்சாரு, கிராங்க் ரொட்டேட்டிங் சென்சாரு, டெம்பரேச்சர் சென்சாரு, ஏர் ப்ரெஷரோட சென்சாரு, ஏர் டெம்பரேச்சர் சென்சாரு, அவுட்புட்டில் எக்ஸாஸ்டோட அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் சென்சாரு, இந்த மாதிரி எல்லா விதமான சென்சாரும் வந்து இருக்கும். இந்த ECU இந்த சென்சார்ஸ்லேருந்துலாம் இன்புட்டை வந்து வாங்கி அதை வச்சு ஒரு வேல்யூவை வந்து கேல்குலேட் பண்ணும். அந்த வேல்யூவை வச்சு அதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கும். இந்த குறிப்பிட்ட வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் நாபை வந்து எவ்வளவு நேரம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற இன்புட் வந்து இருக்கும். அதுக்கு தகுந்தாப்லையே இந்த நாசிலையும் வந்து ஓப்பன் பண்ணும். இப்போ உதாரணமாக நம்ம காலையில் வண்டியை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் இன்ஜின் வந்து கோல்டாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் சென்சார் மூலமாக அதோட இன்புட் கிடச்சிரும். ஸோ அந்த கோல்டாக இருக்கிற சமயத்தில் அதிகமான ஃபியூவல் வந்து இன்புட் கொடுக்கணும், நம்ம சோக்கில் கொடுத்த மாதிரி. அந்த நாசில் மூலமாக அதிகமான எரிபொருளை உள்ளே கொடுக்கும். அப்படி கொடுக்கறதுனால நமக்கு இன்ஜின் உடனே ஸ்டார்ட் ஆயிரும். அதனால தான் இதில் சோக் பயன்படுத்துறது கிடையாது. இது சோக்குக்குன்னு மட்டும் கிடையாது, நம்ம கொடுக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறோமா, இல்லை டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறோமா, அதுக்கு தகுந்தாப்புலையும் இந்த எரிபொருளோட இன்புட் வந்து மாறுபடும். இந்த மாதிரி இந்த எரிபொருளோட இன்புட்டை நம்ம கண்ட்ரோல்டாக, அதாவது அந்த ECU மூலமாக கண்ட்ரோல்டாக கொடுக்கறதுனால கார்பரேட்டரை விட இது எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் முக்கியமான காரணம் வண்டியில் கிக்கரை எடுத்ததுக்கு. ஏன்னா இந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ECUவில் ஒர்க் ஆகக்கூடியது, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் போர்டில் ஒர்க் ஆகக்கூடியது. அதே மாதிரி அது கொடுக்கக்கூடிய இன்புட் சென்சார்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் சென்சார்ஸ். இதை தாண்டி அந்த ஃபியூவலை நாசிலுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடியதும் ஒரு பம்பு தான். இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியோட பயன்பாடு அதிகரிக்குது. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணக்கூடியது பேட்டரி. இப்போ அந்த பேட்டரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம், நமக்கு ECUக்கு கிடைக்கக்கூடிய இன்புட் சப்ளை கிடைக்காது. அதுக்கு சப்ளை கிடைக்கல அப்படின்னா நமக்கு அந்த ஃபியூவல் பம்பு வேலை செய்யாது. அதே மாதிரி அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் நாசில் இருக்கு இல்லையா, அதுக்கும் எலக்ட்ரிக் சப்ளை கிடைக்காது. இப்போ நமக்கு அந்த வண்டியில் கிக்கர் இருந்தாலும் கூட நம்ம கிக்கரை மிதிச்சாலும் எரிபொருள் சரியான அளவில் இன்ஜினை போய் சேரலை அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆகாது. இப்போ நம்ம பழைய கார்பரேட்டர் வண்டியிலலாம் பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டாலும் கூட ஸ்பார்க் பிளக்குக்கு, லைட்ஸுக்கு, இது எல்லாத்துக்கும் இந்த ரெக்டிஃபயர், அதாவது இன்ஜின்லேருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பவரே வந்து இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படின்றப்போ அதே மாதிரி ஏன் இந்த வண்டியிலையும் சப்போர்ட் பண்ணாது? இந்த இன்ஜின்லேருந்து உருவாகக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த பேட்டரி டெலிவர் பண்ணக்கூடிய பவரை விட இந்த சார்ஜரோட பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும்.
அதனால தான் நம்ம பேட்டரி இல்லாமல் வண்டிகளை ஓட்டும் போது நமக்கு வண்டி அடிக்கடி உடனே ஆஃப் ஆகும். அதே மாதிரி நமக்கு லைட் எல்லாம் வந்து சரியாக எரியாது, ஒரு மாதிரி பிளிங்க் ஆகும். இந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷனில் ஆல்ரெடி நிறைய எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால இதோட லோடு வந்து ஆல்ரெடி அதிகம். ஸோ இதை கொண்டு போய் நம்ம சார்ஜர் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பரான பவர் அவுட்புட்டை வந்து அந்த ECUக்கு கொடுக்க முடியாது. அப்படின்றப்போ வண்டி ஏதோ ஏனோ தானோன்னு தான் ஓடும். அதே மாதிரி அந்த ECU ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸும் வந்து அதிகம். இது பேட்டரி ஃபெயிலியரான கண்டிஷன்லன்னு மட்டும் கிடையாது. பேட்டரி நல்லா இருந்தாலும் கூட நம்ம கிக்கரை யூஸ் பண்ணும்போது அந்த பேட்டரி கிடைக்கக்கூடிய சார்ஜிங் இன்புட் வந்து மாறுபடும். ஸோ அது மாறுபட்டுச்சு அப்படின்னா அது கூடவே கனெக்ட் ஆகிருக்கிற அந்த ECUவோட இன்புட் சப்ளையும் வந்து மாறுபடும். ஸோ அதனாலையும் அந்த ECU வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபியூவல் இன்ஜெக்ஷனில் நிறைய டைப் இருக்குது. கிக்கரை வச்சு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதில் சென்சார்ஸ் எல்லாம் அதிகமாக பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஒரு மெக்கானிக்கல் இன்புட்டை வச்சு மட்டுமே அந்த ஃபியூவலை இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அதில் கிக்கர் இருந்தால் எந்த விதமான பெரிய பிரச்சனையும் அதில் வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி கிக்கர் இல்லாத பைக்கை நாங்கள் டோப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதில் கிக்கரே கொடுத்துருந்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் டோப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அது அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகம். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.